வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி மைனிங் அண்ட் மினரல் செக்டாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குறிப்பிட போகிற ஸ்டாக்ஸ் எதுவுமே எந்த ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, எந்த ஒரு செல்லிங் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. நாம் குறிப்பிட போகிற ஸ்டாக்ஸ் ஒரு சிலது மைனிங் செக்டார்லையும் ஒரு சிலது மைனிங் அண்ட் மினரல் செக்டார் ரெண்டுலையுமே இருக்குது. மினரல்ஸினுடைய தேவை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ்லையும் இந்த மினரல்ஸினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டில் குறைஞ்ச அளவில் தான் இந்த மினரல்ஸ் அண்ட் மைனிங் செக்டார்ஸினுடைய ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஒரு சில ஸ்டாக்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்களும் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி உங்களுடைய முடிவுகளை எடுங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது 20 மைக்ரான்ஸ் லிமிடெட், ரெண்டாவது கோல் இந்தியா லிமிடெட், மூணாவது MOIL லிமிடெட், நாலாவது ஒரிசா மினரல்ஸ் டெவலப்மெண்ட் கம்பெனி, அஞ்சாவது NMDC லிமிடெட், ஆறாவது அஷபுரா மைன்செம் லிமிடெட், KIOCL லிமிடெட், ஏழாவது சண்டூல் மேக்னைஸ். மேலே குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஸ்டாக்ஸ் தான் இந்த மைனிங் அண்ட் மினரல் செக்டாரில் இருக்குது. அதிகம் அறியப்படாத ஒரு செக்டாராக இது இருந்துட்டு இருக்குது. நீங்களும் இந்த செக்டார் அதுக்கப்புறம் இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுடைய முடிவுகளை எடுங்க. பங்குச்சந்தையில் முதலீடு பண்ண ட்ரேட் பண்ண உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அவசியம். உங்ககிட்ட ஒருவேளை டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கராக இருக்கிற எங்ககிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய முதலீடுகளை இன்றைக்கே தொடங்குங்க.